அத்தியாயம் 5. ஃபேனி கிராஸ்பி. நான் பார்வையற்றிருப்பதால் கவலைப்படவே மாட்டேன். நாளைக்கே எனக்கு பார்வை கிடைக்கும் என்றால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். ஏனெனில் மோட்சத்திற்கு சென்று முதலில் என் கண்களால் என் இயேசுவை தான் காண்பேன் என்று விசுவாச உரையாற்றியவர் உலக புகழ்பெற்ற பாடகி ஃபேனி கிராஸ்பி. When my life work is ended, and I cross the swelling tide, when the bright and glorious morning I shall see, I shall know my Redeemer, when I reach the other side, and his smile will be the first to welcome me on. என்ற அவரது பாடல் மெய்சிலிர்க்க வைக்கும் ஆற்றல் வாய்ந்தது. இவ்வுலகில் பார்வையற்று வாழ்ந்தும் உலக சாதனையாக 9000 பாடல்களை இயற்றியவர் ஃபேனி. 95 வருடங்கள் வாழ்ந்த அவரது சாதனைகள் உலகுள்ளளவும் கிறிஸ்தவர்களின் மனதை விட்டும் வாயை விட்டும் நீங்காதவை ஆகும். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். Safe in the arms of Jesus. Jesus keeps me near the cross போன்ற இவரது பாடல்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆண்டவருக்குள் வழிநடத்துகின்றன. பிறப்பும் இளமையும். ஃபேனி கிராஸ்பி 24/3/1820 நியூயார்க் நகரில் உள்ள புட்னம் கவுன் என்னும் கிராமத்தில் பிறந்தார். பிரான்ஸ் ஜேன் கிராஸ்பி என்பது இவரது இயற்பெயர் ஆகும். இவரது தந்தையார் ஜான், தாயார் பெயர் மெர்சி கிராஸ்பி என்பதாகும். இவர் 6 மாத குழந்தையாக இருந்தபோது குளிர்காய்ச்சல் நோயால் அவதிப்பட்டார். வீங்கி போன அவரது கண்களுக்கு சிகிச்சையளிக்க உள்ளூர் மருத்துவர் ஒருவரிடம் சென்றார்கள். அவர் வெந்து ஆறிய மாவை அவரது கண்களில் வைத்து கட்டி சிகிச்சை அளித்தார். முடிவில் அந்தோ பரிதாபம்! மருத்துவரின் தவறான சிகிச்சையால் உலகம் போற்றும் இசைக்குயிலின் 2 கண்களும் பார்வையை இழந்தன. எனினும் அவர் யார் மீதும் எரிச்சல் படவும் குறை கூறவும் மாட்டார். விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஃபேனிக்கு 8 வயதான போது அவரது திறமைகளை கண்ட மக்கள் அவருக்கு இத்தனை திறமைகளையும் கொடுத்த ஆண்டவர் ஏன் பார்வை திறனை அளிக்கவில்லை என பரிதாபப்பட்டனர். அதை கேட்ட சிறுமி ஃபேனி, நான் பார்வையின்றி இருந்த போதும் ஓ நான் எத்தனை மகிழ்ச்சியானவள்! எனக்கிருப்பதை வைத்து திருப்தியுடன் இவ்வுலகில் வாழ முடிவு செய்தேன். பிறருக்கில்லாத எத்தனை ஆசீர்வாதங்கள் நான் அனுபவிக்கின்றேன். பார்வையற்றிருப்பதால் அளவோ பெருமூச்சு விடவோ நான் செய்யவே மாட்டேன் என்னும் அழகிய கவிதையை எழுதினார். அவரது உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, ஆன்மாவில் இருந்த உறுதி, செயலாற்றும் திறன் அனைத்தையும் இக்கவிதை வெளிப்படுத்துகின்றது. பார்வையை இழந்ததால்தான் ஆன்மீக கண்களால் இயேசுவை தியானிக்க முடிகின்றது, தரிசிக்க முடிகின்றது, பாட முடிகின்றது என்பது ஃபேனியின் எண்ணமாகும். வேதாகமத்தை மனப்பாடம் செய்தல். ஃபேனியின் திறமைகளை கண்ட அவரது வீட்டின் சொந்தக்காரர் ஹாலி அம்மையார் மிகவும் பரிதாபம் கொண்டார்கள். அவருக்கு பல வழிகளில் உதவி செய்ய முன்வந்தார்கள். 4 சுவிசேஷங்களையும் 4 ஆகமங்களையும் 6 மாதங்களில் மனப்பாடம் செய்தார் ஃபேனி. மேலும் ஜான் பனியனின் மோட்ச பயணம் போன்ற நூல்களையும் படித்தார். கிட்டார், பியானோ போன்ற இசைக்கருவிகளை மீட்டுவதிலும் பாடுவதிலும் அதிக தேர்ச்சி பெற்றிருந்தார். பார்வையற்றோர் பள்ளியில். ஃபேனிக்கு 15 வயதான போது 1835ஆம் ஆண்டு அவர் நியூயார்க்கில் உள்ள பார்வையற்றோர் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். 8 வருடங்கள் அங்கு முறைப்படி கற்று மீண்டும் 15 வருடங்கள் அங்கு ஆசிரியராக பணியாற்றினார்கள். ஆங்கிலம், வரலாறு ஆகிய பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். மாணவியாகவும் ஆசிரியையாகவும் 35 வருடங்கள் அப்பள்ளியில் சேவை செய்தார். அவர் ஒருபோதும் சோம்பலுடன் இருந்ததில்லை. அவரது மனதை போன்றே அவரது கைகளும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு கொண்டே இருந்தன.
வேலைப்பாடுகள் அமைந்த படுக்கை விரிப்புகள், பின்னலுடைகள் ஆகியவற்றை அவரது கைகள் செய்து கொண்டே இருக்கும். திருமண வாழ்க்கை. 1858ஆம் ஆண்டு இவர் தன்னுடன் பணிபுரிந்த அலெக்சாந்தர் வான் ஆல்ஸ்டைன் என்ற கண் பார்வை இழந்த கிறிஸ்தவ பக்தனை திருமணம் செய்தார். இசை வல்லுநரான இவர் ஃபானியின் பல பாடல்களுக்கு இசையமைத்தார். உலக அளவில் ஃபானி கிராஸ்பி என்ற தன் மனைவியின் பெயர் புகழ் பெற்று விளங்குவதை கண்ட இவர் தன் பெயரை மனைவியின் பெயருக்கு பின்னால் சேர்க்க வேண்டாம் என்று பெருந்தன்மையுடன் கூறினார். இவர்களது ஒரே மகள் பிரான்சஸ் குழந்தையிலேயே மரித்து போனாள். பணிகளும் சாதனைகளும். ஃபானி கிராஸ்பி வாழ்ந்த காலத்தில் ஜனாதிபதிகளையும் உயர் அதிகாரிகளையும் அடிக்கடி சந்தித்தார். 1885இல் அதிபர் கிராண்டின் அடக்க ஆராதனையில் சேஃப் இன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற பாடலை பாடினார். த பிளைண்ட் கேர்ள் அண்ட் அதர் போயம்ஸ் என்ற இவரது கவிதை நூல் 1844இல் வெளிவந்தது. 1858இல் A Wreath of Columbia's Flowers என்ற நூலும் 1906இல் Memories of 80 Years என்ற நூலும் வெளிவந்தன. சிறந்த இசையமைப்பாளர்களான ரா டி சாங்கி, ஹெச் டோன், ஜார்ஜ் ரூட் ஆகியோர் இவரது நெருங்கிய நண்பர்களாக இருந்தனர். ஃபானி சிறந்த மேடை பேச்சாளர் ஆவார். கிறிஸ்துமஸ், ஈஸ்டர் போன்ற விழா காலங்களில் சிறப்பு பாடல்கள், நாடகங்கள் போன்றவற்றை தயாரித்து மக்களை உற்சாகப்படுத்துவார். மேலும் கிறிஸ்தவ ஆலயங்களில் பாடி சாட்சி சொல்லி அழகாக பிரசங்கிப்பார். 100க்கும் மேற்பட்ட புனைப்பெயர்களில் இவர் எழுதி வந்தார். இவரது 100க்கும் மேற்பட்ட பாடல்கள் சாங்கி எனப்படும் சேக்ரட் சாங்ஸ் அண்ட் சோலோஸ் நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஜெப வாழ்க்கை. ஒவ்வொரு பாடலையும் எழுதும் முன் முழங்காலில் நின்று ஜெபித்து ஆண்டவரின் வல்லமையை பெற்றுக்கொள்வார் ஃபானி. பல தருணங்களில் போதகர்கள் தங்கள் ஆலயங்களில் நடக்கும் சிறப்பு நிகழ்வுகளுக்காக தலைப்புகளை குறிப்பிட்டு பாடல் வேண்டுமென்று கேட்பார்கள். ஒரு சில நிமிடங்களுக்குள்ளால் அழகிய இசையுடன் பாடலை இயற்றிவிடுவார் ஃபானி. ஃபானி கிராஸ்பி எங்கு சென்றாலும் வேதாகமத்துடன் ஒரு சிறிய அமெரிக்க கொடியையும் வைத்திருப்பார். உலகிலேயே மிக மகிழ்ச்சியான பெண் என்ற பாராட்டுதலையும் அக்காலத்தில் பெற்றிருந்தார் ஃபானி. இவருக்கு பக்கபலமாக இவரது தாயார் 91 ஆண்டுகள் வாழ்ந்தார். கண் பார்வையற்ற போதிலும் ஊனமற்ற பிரகாசமான மனக்கண்களால் 9000 பாடல்களை இயற்றி உலகையே கலக்கிய இசைக்குயில் ஃபானி கிராஸ்பி தனது 95ஆம் வயதில் 12/2/1915 அன்று இன்பராம் இயேசுவை முகமுகமாக கண்டு பாடி துதிக்க விண்ணுலகிற்கு சென்றார். கிறிஸ்தவம் உள்ளளவும் இயேசுவின் 2ஆம் வருகை வரை அவரது புகழ் இவ்வுலகில் பாடலாக ஒலித்து கொண்டே இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இவரது சிறந்த பாடல்களில் சில: 1. Blessed Assurance, Jesus is mine. 2. Jesus is tenderly calling thee home. 3. To God be the glory. 4. Praise him, praise him. 5. I am thine, O Lord. 6. My Savior first of all. 7. Pass me not, O gentle Savior. 8. Safe in the arms of Jesus. 9. Jesus keeps me near the cross. 10. Hold thou my hand. 11. Never shone a light so fair. 12. Tell me the story of Jesus. 13. I will tell you the wonderful story. 14. On that bright and golden morning. 15. Come, oh, come with thy broken heart. 16.
God will take care of you. 17. In the secret of His presence. 18. A wonderful Savior is Jesus. 19. Where my Savior's hand is guiding. அத்தியாயம் 6. பில் இர்வின். இளமை பருவத்தின் உச்சகட்டத்தில் 28ஆம் வயதில் மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநராகவும் ஆசிரியராகவும் வேலை பார்த்து வந்தபோது திடீரென்று ஒரு நாள் தன் கண் பார்வையை இழந்தவர் பில் இர்வின். இவர் காலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரை பர்மிங்காமில் உள்ள அலபாமா ஆஸ்பத்திரியில் மருத்துவத்துறையிலும் இடையிடையே ஒரு உயர்நிலை பள்ளியில் வேதியியல் ஆசிரியராகவும் பணியாற்றி வந்தார். கண் பார்வையை இழத்தல். 1968ஆம் ஆண்டு கரும்பலகையில் மாணவர்களுக்கு பாடத்தை எழுதி போட்டு கொண்டிருந்த பில்லுக்கு ஓர் அதிர்ச்சி. கரும்பலகையில் எழுதியவற்றை அவரால் பார்க்க முடியவில்லை. ஆஸ்பத்திரிக்கு ஓடி சென்று பரிசோதித்ததில் மருத்துவர் கூறிய பதில் பில்லை அதிர்ச்சியில் உறைய செய்தது. அவரது இடது கண்ணை மாலிக்னன்ட் மெலனோமா என்ற நோய் தாக்கியிருந்தது. இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே பில் உயிர் வாழ முடியும் என்பதை மருத்துவர்கள் மூலம் அறிந்ததும் உலகமே அவருக்கு இருண்டு போனது. காரிருள் மேகங்கள் சூழல். அது மட்டுமா, கணவனின் நோயின் கொடுமையை கண்ட அவரது மனைவி 3 குழந்தைகளையும் தவிக்க விட்டுவிட்டு அவரை பிரிந்து சென்று விட்டாள். 1976இல் அவரது வலது கண்ணும் பார்வையை இழந்தது. மீண்டும் மறுமணம், அதுவும் தோல்வி. காரிருள் மேகங்கள் அவர் வாழ்க்கையை மூடிக்கொள்ள போதை பழக்கத்திற்கு அடிமையானார். வாழ்க்கையில் செல்லும் இடமெங்கும் பார்வையற்றவன் என்று மக்கள் ஒதுக்கி தள்ளினர். அவரது பிளைண்ட் கரேஜ் என்ற சுயசரிதை நூலில் அவர் பட்ட துன்பங்களை விவரித்துள்ளார். பார்வை இல்லாதது பெரிய துன்பம் அல்ல, பார்வையற்றவர்களை பிற பார்வையுள்ள மக்கள் நடத்தும் முறைதான் பெரிய துன்பத்தை விளைவிக்கிறது என்று ஹெலன் கெல்லர் கூறியது மிக சரியானதாகும் என்பது பில் இர்வினின் கருத்தாகும். ஆண்டவரை பற்றி கொள்ளல். வாழ்வா சாவா என்று கேள்வி எழுந்தபோது ஆண்டவரின் பாதங்களை பின்தொடர தன்னை ஒப்பு கொடுத்தார் பில் இர்வின். தேவனே, நீர் எனக்கு தந்த யாவற்றிற்காகவும் செய்த யாவற்றிற்காகவும் நன்றி என்று கர்த்தரின் பாதத்தில் அவரை ஒப்படைத்தார். உமக்கு பார்வை கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று அவரது நண்பர்கள் கூறும்போது, எனக்கு பார்வையை தர தேவனால் முடியும், ஆனால் நான் பார்வையற்றிருப்பது தேவ சித்தம் என்று பதிலளிப்பார் பில் இர்வின். அப்பலேச்சியன் மலைப்பயணம். அப்பலேச்சியன் மலைத்தொடர் 2168 மைல் நீளம் கொண்டது. இது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள 14 மாநிலங்கள் வழியாக செல்லும். உடல் வலிமையுள்ளவர்கள் பலர் இம்மலைத்தொடர் பயணத்தை மேற்கொள்வதை பெருமையாக கருதுவர். பில் இர்வினுக்கும் மலைப்பயணங்களில் மிகுந்த ஆசை உண்டு. ஒரு புது வருட ஆராதனையில் செய்தியளித்த தேவ மனிதர் சபை மக்களிடம் இந்த வருடம் கர்த்தரின் சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள ஜெபியுங்கள் என்று அறிவிப்பு கொடுத்தார். அதை கேட்ட பில் இர்வின், ஆண்டவரே, நான் பலவீனமானவன், பண வசதி அற்றவன், ஆனாலும் அப்பலேச்சியன் மலைத்தொடர் பயணம் செய்ய விரும்புகின்றேன் என்று ஜெபித்தார். மலை பயணத்திற்குரிய தடைகள். அப்பலேச்சியன் மலைப்பயணம் செய்ய உடல் வலிமையும் பண வலிமையும் வேண்டும். ஆனால் ஒரு பார்வையற்றவர் அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. பில் இர்வின் 6 அடி 1 அங்குல உயரமும் 190 பவுண்ட் எடையும் உள்ளவர். 1961இல் ஹெப்படைட்டிஸ் எனப்படும் மஞ்சள் காமாலை நோய் வந்து 9 மாதம் படுத்த படுக்கையாக கிடந்தவர். நோய் குணமான பின்பு பல மாதங்கள் கால் விளங்காமல் நடக்க முடியாமல் துன்பப்பட்டவர். ஏற்கனவே 6 அடி உயரம் மனிதருக்கு இருக்க வேண்டியதை விட சிறிய கால்களையும் பலவீனமான தசைகளையும் உடையவர். இந்த தடைகளை எல்லாம் நினைத்து பார்த்தார்.
ஆனாலும் இந்த மலைத்தொடர் பயணத்தில் வழியில் சந்திப்பவர்களிடம் எல்லாம் என் சாட்சியை கூறுவேன் என்று பொருத்தனை பண்ணினார். பயணத்தை தொடங்குதல். பார்வையை இழந்த பின் பில் இர்வின் ஓரியண்ட் என்ற நாயை வளர்த்து வந்தார். ஓரியண்ட் அவரது நண்பனாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்ந்தது. எங்கு சென்றாலும் அவருக்கு முன்னால் அது வழிகாட்டும். பண உதவி செய்வதற்கு அவருக்கு பல நண்பர்கள் முன் வந்தனர். எனினும் அவருக்குள் ஒரு பெரிய அச்சம் இருந்தது. ஓரியண்ட் நாய்க்கு பட்டணத்தில் பயணம் செய்யத்தான் தெரியும். மலை ஏறும் பயிற்சியை அது பெறவில்லை. இதுவரையிலும் பார்வையற்றவர்கள் யாரும் அந்த மலை பயணத்தை மேற்கொள்ளவில்லை. ஆனாலும் கடவுளின் தெளிவான வழி நடத்துதல் இருந்ததால் பயணத்தை தொடங்கினார் பில் இர்வின். சாட்சி பயணம். பில் இர்வின் ஆலயத்திற்கு செல்ல தொடங்கி 2 வருடங்களே ஆகியிருந்தன. எனவே பிறரிடம் ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்ல தெரியாதவராக அவர் இருந்தார். எனினும் நீங்கள் எதற்காக இந்த பயணத்தை மேற்கொள்கிறீர்கள் என்று கேட்பவர்களிடம் இது ஒரு கிறிஸ்தவனின் சாட்சி பயணம் என்று பதிலளிப்பார். வழிப்பயணத்தில் தினம் 50 தடவைகளுக்கு மேல் விழுந்து எழுந்ததும் உண்டு. தேவனோடு தனிமையாக பல நாட்கள் உறவாடினார். ஒவ்வொரு அடிகளிலும் தேவனது இரக்கத்தையும் வழிநடத்துதலையும் கண்டேன் என்று பில் கூறியுள்ளார். வழிகளில் பல இடர்பாடுகள் ஏற்பட்ட போதிலும் மலைத்தொடர் பயணத்தை வெற்றியாக முடித்தார். அவரது மலைப்பயணம் பற்றிய பேட்டியையும் செய்திகளையும் அங்குள்ள பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் வெளியிட்டு ஒளிபரப்பின. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் அவருக்கு பாராட்டுகள் வந்து குவிந்தன. அமெரிக்க ஐக்கிய நாட்டிலுள்ள 14 மாநிலங்களை ஊடுருவி செல்லும் அப்பலேச்சியன் மலைத்தொடரில் முதன்முறையாக பயணம் செய்த பார்வையற்றவர் என்ற புகழை பெற்றார் பில் இர்வின். மார்ச் மாதத்தில் பயணத்தை தொடங்கி நவம்பர் மாதத்தில் முடித்தார். பிற்காலத்தில் ஆலயங்களில் அவரது சாட்சியை பற்றி அழகாக செய்தியளிப்பார். பில் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற செய்தித்தாளின் ஆசிரியராக உள்ளார்.